Welcome everyone. GK Shankar Learning Institute Group 2 2A Dispatch Prelims 2024 இதோட மிக முக்கியமான ஒரு டெஸ்ட் பேட்ச்க்கு வந்திருக்கோம். ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்ட் 6 பற்றின விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் 6th டெஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து ப்ரோஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ரி ரீடரில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம கம்போஸ் பண்ணியிருக்கோம். டோட்டலி 100 கொஸ்டின்ஸ். ஆல்ரெடி we have covered 500 questions, 5 different tests. ஸோ வி கவர்டு என்டையர் சிலபஸ். அந்த ஏரியாவில் வந்து நிறைய சிலபஸ் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து இருக்கிறது வந்து 6th டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட் கொஷின், ஸ்ட்ரெயிட் அவே ஃபஸ்ட் கொஷின். when the young seagull pretend to be falling asleep, who noticed him? அது வந்து ஃபாலிங் அஸ்லீப் அப்படியே நடிக்குது, கீழே விழுகிற மாதிரி இருந்தப்போ யார் பார்த்தாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ கொஷின் நம்பர் 1, ஆன்சர் ஹிஸ் மதர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். கொஷின் நம்பர் 1, ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். கொஷின் நம்பர் 2, த Ganges again and again, those ineffable days and nights, languid with joy, sad with longing, atturned to plaintive fabbling of the river along the cool shade of its wooded banks. ஸோ கேஞ்சஸை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலி நம்ம அது ஒரு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சாக நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இமேஜரிங்கிற ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இந்த இடத்துக்கு ரொம்ப சூட்டபுளாக பொருந்தும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா டே அண்ட் நைட்டுங்கிறது நம்ம ஆன்டிதீசிஸ் என்று நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. பட் ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் நம்பர் 2, ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர். த ஸ்பீக்கர் வாஸ் ரவீந்திரநாத் தாகூர். ரெமினிசன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ப்ரோஸ்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். த ஸ்பீக்கர் வாஸ் ரவீந்திரநாத் தாகூர். அவர் வந்து இந்த யூரோப் ட்ரிப் போவார். ஸோ அந்த ட்ரிப்போடைய காலகட்டத்தில் தான் இந்த பர்டிகுலர் ரெமினிசன்ஸ் வந்து எழுதப்பட்டது. ஜோதிந்திரநாத் தாகூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரோட பிரதர் வீட்டில் தங்கியிருப்பார். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம படித்தது தான். கொஸ்டின் நம்பர் 3, வை டிட் த சீகல் ஃபெயில் டு ஃப்ளை? ஸோ ஃப்ளை அப்படின்னு சொல்லி மாற்றிக்கோங்க. ஸோ ஃபெயில் டு ஃப்ளை என்னாச்சு அப்படின்னா, டிட் நாட் ஹாவ் கான்ஃபிடென்ஸ் இன் ஹிஸ் விங்ஸ். He had a fear of flying. His parents did not encourage him. The first and second is correct. So option A 1 and 2 are correct. ஸோ அதில் என்னென்னா ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. செகண்டு, he had a fear of flying. ஸோ பறக்கிறதுங்கிறது அதுக்கு வந்து ஒரு கடினமான ஒன்றா இருந்துச்சு. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து 1 and 2 ஆர் கரெக்ட். ஸோ அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஆக்சுவலி அவங்க என்கரேஜ் பண்ணாங்க. என்கரேஜ் பண்ணுற விதம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. த கேரேஜ் ஜால்டேட் ஃபார்வர்டு, ஷீ ட்ரூ ஹர் ஹேண்ட் அவே. ஸோ த கேரேஜ் ஜால்டேட் ஃபார்வர்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து விமன் இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 என்று சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் ப்ரோஸில் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அந்த அதிலிருந்து தான் ஜால்டேட்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை ஜால்டேட் என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த சடன் ஷேக்கு தான் வந்து ஜால்டேட்னு சொல்லுவாங்க. ஸோ மூட் வித் சடன் ஜர்க் இஸ் கால்டு ஜால்டேட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 5, மை சில்ட்ரன், திஸ் இஸ் த லாஸ்ட் லெசன் ஐ ஷல் கிவ் யூ. ஸோ மை சில்ட்ரன், திஸ் இஸ் த லாஸ்ட் லெசன் ஐ ஷல் கிவ் யூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் லைன் வந்து சொல்லியிருக்காங்க. பார்த்தோன்னே சொல்ல முடியும். த லாஸ்ட் லெசன் இஸ் த ஆன்சர். லாஸ்ட் லெசனில் இதை பேசுனது வந்து ஹேமல் இஸ் த ஸ்பீக்கர் இன் த லெசன், த லாஸ்ட் லெசன். அது அல்ஃபோன்ஸ் டவுட்டிட் வாஸ் த ஆத்தர். அவர் தான் வந்து எழுதியிருப்பார். ஏ ஆன்சர், ஆப்ஷன் ஏ கொஸ்டின் நம்பர் 5க்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6, த கேரக்டர் சதீஷ் அப்பியர்டு இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டோரி? ஸோ த கேரக்டர் சதீஷ் அப்பியர்டு இன் விமன் ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8. சதீஷோடைய மதர் தான் வந்து பார்த்திங்கன்னா அருணுக்கு வந்து அருணை வந்து நல்லா பார்த்துருந்துருப்பாங்க, ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அருண் ஏஜ் ஆஃப் 12, அவர் தான் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 வந்து வெயிட் பண்ணியிருந்திருப்பார். ஸோ அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ விமன் நம்பர் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8, த கேரக்டர் சதீஷ் அப்பியர்ட் இன். கொஸ்டின் நம்பர் 6க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7, fill in the blank with suitable options. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஆர்டர் ஹேஸ் கம் ஃப்ரம், எங்கேருந்து வந்துச்சு? பெர்லின்லேருந்து வந்துச்சு.
பெர்லின் அப்படிங்கிறது ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு சிட்டி. ஸோ அப்போ பெர்லின்லேருந்து தான் வந்துச்சு. ஆப்ஷன் பி, 7th கொஷின் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். த லாஸ்ட் லெசன், இதுவும் லாஸ்ட் லெசனில் தான் எடுத்தாங்க. ஸோ வாட் டிட் த பேரண்ட்ஸ் டூ வென் யங் சீகல் ஃபெயில்டு டு ப்ளே? ஸோ பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஹிஸ் பேரண்ட்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்கரேஜ்டு அண்ட் ஆல்சோ ஸ்கோல்டட் ஹிம். என்கரேஜ் பண்ணாங்க, ஸ்கோல்ட் பண்ணாங்க, ரெண்டுமே கரெக்டு. தே த்ரெட்டன்ட் ஹிம் டு கோ வித்தவுட் ஃபுட். சாப்பாடு இல்லாமல் போயிடணும்னு சொல்லிட்டு மிரட்டினாங்க. ஸோ அதுவும் வந்து கரெக்டு. பட் ஹிஸ் மதர் கேவ் ஹிம் ஃபுட்டுன்னு சொல்லியிருக்குமா, அதுதான் இன்கரெக்ட். ஸோ அவங்களுடைய மதரும் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. அப்போ 1 and 2 ஆர் கரெக்டு. ஆப்ஷன் ஏ இஸ் த correct answer for the question number 8. Next question number 9. The story, the 3 questions was written by. The story, the 3 questions was written by Leo Tolstoy. ஆக்சுவலி நம்மளோட டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இது கொடுக்கலனாலும் லியோ டால்ஸ்டாய் ரொம்ப ஒரு முக்கியமான ஃபிகர். ஸோ இவருடைய கேள்விகளிலிருந்து கண்ட்ரிபியூஷன்லேருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கொஸ்டின் நம்பர் 9, the story, the 3 questions was written by Leo Tolstoy. Question number 10, when the young bird was floating on the sea. When the young bird was floating on the sea, his family was screaming, praising him, and their beaks were offering him a scrap off. So finally that bird, அவங்களோட அந்த பேர்டோடைய ஃபஸ்ட் ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபேமிலி அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஃபேமிலி வாஸ் ஸ்க்ரீமிங், ப்ரைஸ்டு ஹிம். அப்போ அவங்களுக்கு என்ன ஆஃபர் பண்ணாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ டாக் ஃபிஷ் வந்து கொடுத்தாங்க, ஸ்க்ராப் ஆஃப் டாக் ஃபிஷ். ஆப்ஷன் சி என்பது கரெக்டான ஆன்சர். கொஷின் நம்பர் 10. ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 11. வாட் வாஸ் த ஃபஸ்ட்டு கேட்ச் ஆஃப் யங் சீகல்ஸ் ஓல்டு பிரதர்? யங் சீகல்ஸோடைய ஓல்டு பிரதர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அவருடைய ஃபஸ்ட்டு கேட்ச் வந்து ஹெர்ரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷு தான். ஸோ இந்த ஹெர்ரிங் ஃபிஷ் வந்து ரொம்பவே வந்து பிரசித்தி பத்தது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அந்த பர்டிகுலர் ஏரியாவில். ஸோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பற்றி எழுதப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு போயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ப்ரோஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஃபஸ்ட் ஃப்ளைட்டில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஹெர்ரிங், அப்புறம் மேக்ரல். ஹெர்ரிங்கிறது பார்த்திங்கன்னா லாங் சில்வர் ஃபிஷ், as well as mackerel. So mackerel பார்த்தீங்கன்னா a sea fish with a strong taste often used as a food. strong taste இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷ் வந்து mackerel. அதுக்கப்புறம் டாக் ஃபிஷ் அப்படிங்கிறது they offered to seagull is dog fish. ஸோ அப்போ நம்ம கொஷின் நம்பர் 11க்கு ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதில் ஃபஸ்ட்டில், அதாவது மாற்றி சொல்கிறேன் பாருங்கள், ஃபஸ்ட்டில் நம்ம டாக் ஃபிஷ் 3 only, இது வந்து கரெக்டு. அடுத்த கொஷின் தான் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிரதர் எதை கேட்ச் பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேட்ச் அப்படிங்கிறது வந்து ஹெர்ரிங் தான். அவங்களோட பிரதர் வந்து ஹெர்ரிங் தான் வந்து கேட்ச் பண்ணார். ஓகே. ஸோ கொஷின் நம்பர் 12. Fill in the blank with the suitable options. It was my second year at boarding school and I was sitting on platform number 8 at அம்பாலா ஸ்டேஷனில் தான் உட்காந்துருப்பார். பிளாட்ஃபார்ம் நம்பர் 8ல் அம்பாலா ஸ்டேஷனில் உட்காந்துருப்பார். கொஸ்டின் நம்பர் 12, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் யங் சீகல். த யங் சீகல் வாஸ் ஒன் அமாங் த 4 offsprings. கரெக்டு. அதுக்கப்புறம் he was courageous and alone in the ledge. He was not courageous. He occupied of fear. பெரும் பயத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தார். His parents and brothers and sisters are flown away but he was afraid of flying அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்டு. The little bird felt that his king would not support him என்று சொல்லியிருந்தாங்க. ஸோ 1, 3, 4 are correct. Option D is the correct answer for question number 13, option D. Next question number 14. Isaac Newton was born in 1642 என்பது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஐசக் நியூட்டன் த இண்டிஜினஸ் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய லெசனில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர் வந்து ஊல்ஸ்த்ரோஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய வில்லேஜில் வந்து பிறந்திருப்பார். ஊல்ஸ்த்ரோஃப். ஸோ he was born in the year of 1642. ஒரு கிளாக் மேக்கர்கிட்ட அப்ரெண்டிஸாக அனுப்புவாங்க. இதில் ஆல்ரெடி நம்ம படித்தது தான். ஸோ கொஸ்டின் நம்பர் 15. His father was preening the feathers on his white beak. So what is mean by preening?
ப்ரீனிங் இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளைட்லேருந்து எடுத்திருக்காங்க, நம்ம பார்த்தாவே தெரியும். ஸோ ப்ரீனிங் அப்படிங்கிறது வந்து க்ளீனிங் ஃபெதர்ஸ் வித் பீக், அதோடைய மூக்கு அழகு வச்சு க்ளீன் பண்ணுறது, ஃபெதர்ஸை வந்து க்ளீன் பண்ணுறது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் நம்பர் 16. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16. We should go and hand over it to the village magistrate tomorrow. If the police should come and search our house, it will be disgrace to us. Who was the speaker? The speaker is ராமையா. ராமையா தான் சொல்லியிருப்பாங்க. ராமையோடைய ஒய்ஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நோஸ் ஜுவல் அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும், அவங்க எடுத்து அதை வந்து போட்டுக்கோங்க. அந்த டைமண்ட் நோஸ் ஜுவல் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மாலும் அவங்க டாட்டர் அவங்க ஹஸ்பண்ட் இவங்கெல்லாம் வந்து ஒரியில் இருப்பாங்க. ஈவன் வந்து குப்பாயியோட மிஸ்டேக்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மா வந்து குப்பாயை வந்து திட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நோஸ் ஜுவலில் நான் படித்தது. ஸோ ராமையா இஸ் த கேரக்டர் ஹூ ஸ்போக் வி ஷுட் கோ அண்ட் ஹேண்ட் ஓவர் இட் டு தி வில்லேஜ் மேஜிஸ்ட்ரேட். இதை வந்து அவர் தான் பேசினார். கொஸ்டின் நம்பர் 17. சி வாஸ் standing on a little high hump on a plateau, her white breast thrust forward. So question number 17. Question number 17 இதில் சி அப்படின்னு யாரை சொல்லியிருக்காங்க சரிங்களா? சி மதர் சீகளில் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த பறக்கிறதுக்கு பயப்படக்கூடிய சீகள் வந்து தூரமாக நின்று தன்னுடைய தாயை வந்து பார்ப்போம். சி வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் a little high hump of a plateau, her breast thirst forward ன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18. The female sparrow said with disdain. The female sparrow said with disdain அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பேரோன்னு சொல்லிட்டாவே நம்ம எங்கே போயிடும் அப்படின்னா நோஸ் ஜுவலுக்கு தான் போவோம். ஸோ நோஸ் ஜுவலில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து டிஸ்டைன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண்டெம்ப்ட் பண்ணுற மாதிரி, கண்டெம்ப்ட் ஆர் ஸ்கார்ன் திட்டுற மாதிரி வந்து சொல்லும். ஏன்னா இந்த ஷீ பேர்டு ஹீ பேர்டுன்னு ரெண்டு இருக்கும், மேல் பேர்டு ஃபீமேல் பேர்டு. மேல் பேர்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நோஸ் ஜுவல் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும், இது நீ வச்சுக்கோ, இது வந்து உனக்கு நான் கிஃப்டாக தரேன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு வந்து ஃபீமேல் பேர்டு என்ன சொல்லியிருக்கணும், சாப்பிட்றதுக்கு எதாவது எடுத்துகிட்டு வந்ததை தவிர இதெல்லாம் எதுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து திட்டும். அப்போ ஃபீலிங் கண்டெம்ப்ட் அண்டு சேட் வே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சாரி எஸ் ஃபீலிங் கண்டெம்ப்ட் ஆர் ஸ்கார்ன்னு வந்து சொல்லியிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 18. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19. She screamed back mockingly, but he kept calling plaintively, and after a minute or so he uttered a joyful scream என்று சொல்லியிருக்காங்க. அப்போது வாட் இஸ் மீன் பை plaintive? plaintive அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ கொஸ்டின் நம்பர் 19. calling in a sad way. calling in a sad way. ஸோ அவங்க மதரை தூரத்தில் பார்த்துருச்சு, அது ஒரு ஃபிஷ் ஸ்க்ராப்பை எடுத்துகிட்டு வருது. அதை பார்த்தோன்னே இது வந்து அவங்க மதரை வந்து மதரோட அட்டென்ஷனை சீக் பண்ணுது. ஸோ அதுக்காக தான் இது வந்து சொல்லியிருந்தாங்க. கொஸ்டின் நம்பர் 19. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20. He was at time as droll and rockish looking of a grizzly cub as ever stepped. What is mean by droll? droll அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் 20. Curious and amusing is the answer. Curious and amusing is the answer. Question number 20. Curious and amusing. Option C. Next question number 21. He completely forgot that he had not always been able to fly and commenced to dive and soar strikingly. The above lines are taken from Dying Detective. Dying Detective தான் வராங்க. He refers to Sherlock Holmes. Completely forgot he had not always been able to fly and commenced strikingly. So okay, wait a minute. So question number 21. The completely forgot இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் தான், மன்னிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் இஸ் த ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி 21க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 22. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 22 வந்து லிட்டில் சைக்ளோன் எ கிறிஸ்லி கப் டேக்கன் ஃப்ரம். ஸோ இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத கேட்டாங்க. அலாஸ்காலேருந்து தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ ஆப்ஷன் சி கொஸ்டின் நம்பர் 22ங்கிறது அலாஸ்கா. கொஸ்டின் நம்பர் 21 பார்த்தீங்கன்னா ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். நெக்ஸ்ட்டு who was an Irish novelist and a short story writer and major figure in Irish literary renaissance.
ஸோ லியாம் ஓ ஃப்ளாஹர்டி இவர் தான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளைட் எழுதியிருப்பார்ல. ஸோ he is the answer. 23 option C is the correct answer. Next, we are not afraid of what we do or what we say. We do in sun and in the light. Even so, in our private lives, let us make friends with the sun and work in the light and do nothing secretly. If you do so, my dear, you will grow up a child of light and pride and serene and unruffled whatever may happen. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஜவஹர்லால் நேரு ஆப்ஷன் சி. அவங்களுடைய மகள் இந்திரா பிரியதர்ஷினிக்கு ஒரு லெட்டர் எழுதியிருப்பாங்க. 24th கொஷின் நம்பர் ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 25. கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ். ப்ராஸ்பரோ, மிரண்டா, ஏரியல். ஸோ இவங்க யார் அப்படிங்கிற அடிப்படையில் கொஷின் நம்பர் 25 வந்து வச்சுருக்காங்க. த டெம்பஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் prose as well as a play which was written by William Shakespeare. Question number 25. Only two pairs. Prospero, rightful Duke of Milan, daughter of Prospero, Mirinda. Ariel, the good spirit, evil spirit கிடையாது. ஸோ அப்போது 2 pairs only. Option B. 25th question option B. Next question number 26. Sir C.V. Raman received Nobel Prize in 1930. ஸோ the author information நமக்கு அடுத்த டெஸ்ட்டு. ஸோ அடுத்த டெஸ்ட்டுங்கிறதுனால அதில் ரொம்ப டீட்டெயில்டாக போகல, ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அந்த மாதிரி வந்து கேட்டு போயிட்டோம். சர் சி வி ராமன் ஹூ ரிசீவ்டு த நோபல் ப்ரைஸ் இன் த இயர் ஆஃப் 1930. கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ். கேலிபன், சிக்ரோஸ் அண்ட் அலன்சோ. இந்த கேரக்டரில் முக்கியமானது எதுங்கிறத மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஒன்லி 2 பேர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கேலிபன் எ சர்வெண்ட் ஆஃப் ப்ராஸ்பரோ, சிக்ரோக்ஸ் த விச் அண்ட் ஓல்ட் எனிமி ஆஃப் ஏரியல், அலான்சோ த சாவேஜ் மான்ஸ்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. 2 பேர் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஏன்னா இந்த சாவேஜ் மான்ஸ்டரை அலான்சோ வரமாட்டார். ஸோ அது வந்து இன்கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 28. சாமுவேல் லாங்கரன் கிளெமென்ஸ் பிலாங்ஸ் டு. ஸோ அவர் எந்த கண்ட்ரியை வந்து சார்ந்தவர் அப்படின்னு கேட்கும்போது அமெரிக்கா என்பது ரொம்ப முக்கியமானது. கொஸ்டின் நம்பர் 29. கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ். ஆண்டனியோ, த ரைட்ஃபுல் டியூக் ஆஃப் மிலன், ஃபெர்டினாண்ட், அலான்சோ சன், அதேமாதிரி கொசாலோ அண்ட் ஹானஸ்ட் ஓல்டு கவுன்சிலர். ஸோ இது கரெக்டு, இது தப்பு. ஸோ ஆண்டனி வந்து ரைட்ஃபுல் டியூக் ஆஃப் மிலன் கிடையாது. அவர் தந்திரமாக பதவியை கைப்பற்றுவதற்காக பிளான் பண்ணியிருந்தார். ஒன்லி 2 பேர்ஸ் ஆர் கரெக்ட். இந்த இடத்துல வெயிட் மினிட். ஓகே, ஸோ ரெண்டுமே நம்ம சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கொஷின் நம்பர் 30. பெக்கி தச்சர், த கேரக்டர் ஃபவுண்ட் இன். கொஷின் நம்பர் 30. பெக்கி தச்சர், த கேரக்டர் ஃபவுண்ட் இன் கேட் அண்ட் பெயின் கில்லர். கேட் அண்ட் பெயின் கில்லருங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு லெசனு. நமக்கு சிலபஸில் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி டையிங் டிடெக்டிவ் ரொம்ப இம்பார்ட்டனோ, லேர்னிங் த கேம் அப்படிங்கிறது இம்பார்ட்டனோ, அதே மாதிரி கேட் அண்ட் பெயின் கில்லர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் வாஸ் அன் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சேயர் விச் வாஸ் ரிட்டன் பை மார்க் ட்வைன் வந்து இதை வந்து எழுதியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் வி கோ ஃபார் 31st கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ். ஜூனோ, த ரோமன் காடஸஸ் ஆஃப் லவ்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு, மேரேஜ். நெக்ஸ்ட் சேரஸ், த ரோமன் காடஸஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஐரிஸ், த கிரீக் காடஸஸ் ஆஃப் சி அண்ட் ஸ்கை. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 31. ஒன்லி 2 பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 32. சச்சின் டெண்டுல்கர் ரிசீவ்டு அர்ஜுனா அவார்டு இன் த இயர் ஆஃப் 1994. ஸோ இதோட அவார்டு ஆல்ரெடி நம்ம கொஸ்டின்லாம் வந்து கேட்டிருந்தோம். நீங்கள் அதோட டைம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 33. ஃபர்கிவ்னஸ் இஸ் த பெஸ்ட் ரிவெஞ்ச். த தீம் ஆஃப் த ஸ்டோரி லைன் வாஸ் ஃபவுண்ட் இன் த டெம்பஸ்ட். 4 only. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 34. Don't waste your time playing insane games with these kids. Cricket is waiting for your nets. Practice hard and see what magic can transpire. So the above statement was given by Archrekar, the coach of Sachin Tendulkar. Option D. 34 option D. Next 35. Who was the founding member of Communist Party in Ireland? Liam O'Flaherty,
is the founding member. Liam O'Flaherty is the founding member of Communist Party in Ireland. Sachin Tendulkar was born in 24th of April 1973. So 1973 24th of April தான் பிறந்தார். Option C for question number 36. Next question number 37. Miranda, a very beautiful young lady found in the story. The story nothing but The Tempest. டெம்பஸ்டில் தான் இருக்காங்க. ப்ராஸ்பரோவுடைய டாக்டர் தான் மிரண்டா என்பது ரொம்ப முக்கியமானது. கொஸ்டின் நம்பர் 38. த நாவல் ஸ்டடி இன் த ஸ்கார்லெட் இஸ் பப்ளிஷ்ட் இன். ஸோ ஸ்டடி இன் த ஸ்கார்லெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாவல் பப்ளிஷ் ஆன வருஷம் 1887 என்பது முக்கியமானது. ஆப்ஷன் பி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 39. பை விர்ச்சு ஆஃப் ஹிஸ் ஆர்ட் ஹி ஹேட் ரிலீஸ்ட் மெனி குட் ஸ்பிரிட்ஸ் ஃப்ரம் எ விச் கால்டு சிக்கோராக்ஸ். ஸோ சிக்கோராக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஈவில் ஸ்பிரிட்டிருந்து நிறைய குட் ஸ்பிரிட்டை வந்து ரிலீஸ் பண்ணார். யாருன்னு கேட்குறாங்க. ஹீ ரெஃபர்ஸ் டு ஹூம்? ப்ராஸ்பரோ. ப்ராஸ்பரோ இஸ் த பர்சன் ஹூ ரிலீஸ்டு many good spirits from which called Sycorax. Question number 40. Now it was not a joke, you fool, you got it. Why ask to cross my path? You knew too much about Victor's death. Your end is near. Holmes, I will carry this box in my pocket. The last piece of evidence. The last piece of evidence நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ நீ ஒரு ஃபூல் அப்படின்லாம் திட்டுறாரு. நத்திங் பட் கல்வர்டன் ஸ்மித் இஸ் த ஸ்பீக்கர். யா ஸோ டையிங் டிடெக்டிவ்லேருந்து எடுத்துருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 40. ஆப்ஷன் சி, ஆப்ஷன் பி, கல்வர்டன் ஸ்மித். Next question number 41. Ariel took rather too much pleasure in tormenting an ugly monster called tormenting ugly monster அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ கேலிபன் தான். கேலிபன் வந்து இந்த சிக்கோராக்ஸோடைய சன். ஸோ அப்போ அதை வந்து கொடுமைப்படுத்துறது வந்து ஏரியலுக்கு ரொம்ப வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒன்றா இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 42. இஃப் சோல் let me bring Sir Jasper Meek or Penrose Fisher or any other best man in London. Who was the speaker? The speaker is Mr. Holmes. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து கூப்பிடுவார். ஸோ மிஸ்டர் ஹோம் இஸ் த ஸ்பீக்கர் ஃபார் 42. கொஸ்டின் நம்பர் 42. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 43. Who could command the winds and the waves, the sea with the help of spirits? ஹெல்ப் ஆஃப் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லும்போது ப்ராஸ்பரோ இஸ் த பர்சன் ஹூ கேன் கமாண்ட். ஸோ அது வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 43. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 44. யூ ஆர் நாட் யுவர் செல்ஃப் வெதர் யூ லைக் இட் ஆர் நாட். ஐ வில் எக்ஸாமைன் யுவர் சிம்டம்ஸ் அண்ட் ட்ரீட் யூ. ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர். 44. மிஸ்டர் ஹோம்ஸ். ஸோ என்ன சொல்லுவாங்க. யூ ஆர் நாட் யுவர் செல்ஃப் வெதர் யூ லைக் இட் ஆர் நாட். ஐ வில் எக்ஸாமைன் யுவர் சிம்டம்ஸ் அண்ட் ட்ரீட் யூ. ஸோ ஐம் சாரி. ஸோ கொஸ்டின் இவர் தான் சொல்லியிருப்பார். வாட்சன் தான் சொல்லியிருப்பார். எஸ், வாட்சன். வாட்சன் தான் ட்ரீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பார். ஸோ வி மஸ்ட் சேஞ்ச் த ஆப்ஷன் ஃபார் 44. நெக்ஸ்ட் 45. இஃப் பை யுவர் ஆர்ட் have raised this dreadful storm, have pity on their sad distress. See, the vessel will be dashed in pieces. Poor souls, they with all perish. The above statement சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இட் வாஸ் மிரண்டா. she told the consequences of the storm. மிரண்டா வந்து ப்ராஸ்பரோ கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. 45th question, ஆப்ஷன் சி. Next question number 46. Fill in the blank with the suitable options. I know what is the matter with me. It is the disease from dash. It is a deadly and contagious. So சுமத்ராலன் தான் அந்த டிசீஸ் வந்திருக்கும். டையிங் டிடெக்டிவ். ஆப்ஷன் சி. Next question number 47. There is no harm done. I have so ordered it, so no person in the ship shall receive any hurt. இது சொன்னது வந்து ப்ராஸ்பரோ தான் சொல்லியிருப்பார். 47th கொஸ்டின், ஆப்ஷன் டி. ஸோ யாருக்கு எந்த கெடுதலும் அடையாத வகையில் தான் நான் அந்த ஸ்டாம்பை வந்து எடுத்துகிட்டு போனேன்னு சொல்கிறாரு. கொஸ்டின் நம்பர் 48. சர்டைன்லி வாட்சன், பட் இட் இஸ் ஃபார் யுவர் ஓன் ஷேக். 48th கொஸ்டின். இப்படி பேசினாவே மிஸ்டர் ஹோம்ஸாக தான் இருப்பார். மிஸ்டர் ஹோம்ஸ் இஸ் த ஸ்பீக்கர் ஃபார் 48th கொஸ்டின்.
Question number 49. Can you remember a time before you came to this cell? I think you can't. For you were not 3 years of age. So, can you remember a time before you came to this cell? சொன்னது வந்து ப்ராஸ்பரோ தான். ஆப்ஷன் டி டெம்பஸ்டில் சொல்லியிருப்பாங்க. கொஷின் நம்பர் 49. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 50. ஸ்டாண்ட் ரைட் பேக், ஹீ கிரைட். யார் சொல்கிறதுன்னா மிஸ்டர் ஹோம்ஸ் தான் சொல்லியிருப்பார். வாட்சனை பார்த்து சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 51 என்ன சொல்லுதுன்னா, ஐ வாஸ் எ டியூக் ஆஃப் மிலன் when you were a princess of my only heir. I had a younger brother whose name was Antonio, to whom I trusted everything. So find out the speaker of above statement. The speaker is Prospero தான் மிரண்டா கிட்ட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 52. fill in the blank with the suitable option. He was indeed so sad sight. I am dim light of foggy. The sick room was gloomy spot. In November day. ஸோ நவம்பர் டே அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ டையிங் டிடெக்டிவில் அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த ரூமை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 53. Who had privately placed Prospero in the boat? Water provisions, apparel and some books. கன்சாலோங்கிற ஒரு ட்ரஸ்டட் ஒரு பர்சனாலிட்டி டு ப்ராஸ்பரோவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருந்திருப்பார் கன்சாலோ. நெக்ஸ்ட் ஃபார் டேஷ் நெய்தர் ஃபுட் நார் ட்ரிங்க் ஹேஸ் பாஸ்ட் மிஸ்டர் ஹோம்ஸ் லிப். 3 days he neither take food nor drink. Next question number 55. You were a little angel, did preserve me. Your innocent smiles made me bear up against my misfortune. Question number 55. Who was the speaker? The speaker was Prospero தான் பேசியிருப்பார். Question number 56. Mr. Holmes has been working on a case down at எந்த கேஸில் அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், அந்த எந்த பிளேஸில்? ரோதர்ஹைதி என்ற இடத்துல தான் அவர் வந்து ஒர்க் பண்ணியிருப்பார். கொஸ்டின் நம்பர் 56 ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 57. fill in the blank with the suitable answer. Well, my brave spirit, said Prospero, how have you performed your task? Well, my brave spirit, said Prospero too. Prospero யார்கிட்டயே ஒரு டாஸ்க்கை வந்து கொடுத்துருக்கார். நீ அதை எப்படி செஞ்சேன்னு கேட்குறாரு. இட்ஸ் நத்திங் பட் ஏரியல் கிட்ட தான் அந்த வேலையை கொடுத்துருப்பார். டெம்பஸ்ட் உருவாக்கக்கூடிய வேலையை வந்து கொடுத்துருப்பாரு. அதை அவர் நல்லாவே செஞ்சுருப்பார். மிஸ்டர் ஹோம்ஸ் இஸ் டையிங் மிஸ்டர் வாட்சன். For 3 days he has been sinking, and I doubt if he will last another day. He would not let me get a doctor. I told him I could not stand in any more and would get a doctor. ஸோ சொன்னது வந்து மிஸ்ஸஸ் ஹட்சன் தான் சொல்லியிருப்பாங்க. வாட்சன் கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. த டையிங் டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் நம்பர் 58 ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி மிஸ்ஸஸ் ஹட்சன். Question number 59. Who was the first who leaped into sea? அந்த டெம்பஸ்ட் ரூமில் யார் லீப் பண்ணாங்க? Ferdinand is the first person who leaped into sea. Question number 59 option C. Next question number 60. I was horrified, for I had not heard about illness before. I rushed for my hat and coat. As we drove back, I asked her about the details. Her refers to. So I was horrified, for I had not heard about his illness before. I rushed for my hat and coat. As we drove back, I asked her about the details. இப்போ இதில் ஹர் என்பது யாரை வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லும்போது மிஸ்ஸஸ் ஹட்சன் தான். ஸோ ஆப்ஷன் ஏ ஃபார் கொஸ்டின் நம்பர் 60. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 61. In a corner of the aisle in a corner of an aisle, sadly lamenting the loss of the king, his father. Find out the speaker of the above statement. Question number 61. Ariel.
Question number 61. Wait a minute. The Tempest. ஓகே, ஸோ இந்த கொஷின் ஒன்றே நம்ம டவுட்டில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏதோ சேஞ்சஸ் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொஷின் நம்பர் 62. The alarm was spread. The people came running with the shawls and the holes was soon mended. The shawls means, shawls அப்படின்னா என்னென்னா a tool resembling a spade with a broad blade and typically unturned side used to moving the earth, coal, snow. ஸோ என்ன லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் ஸ்டோரியிலேருந்து அந்த பர்சன் வந்து அந்த பையன், ஒரு சின்ன பையன் வந்து ஒரு லீக்கேஜை வந்து தடுக்கிறதுக்காக ஒரு என்டையர் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதை பார்த்தோன்னே மக்கள் அலறி அடிச்சுட்டு வந்ததை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 63. Bring him here. My daughter must see this young prince. Where is the king and my brother? ஸோ அதை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ ஃபைண்ட் அவுட் த ஸ்பீக்கர் அப்படின்னு வந்து கேட்டப்போ, ஸோ ப்ராஸ்பரோ இஸ் த ஸ்பீக்கர். ஸோ 61க்கும் அதே மாதிரி தான் சிமிலர். ஸோ ப்ராஸ்பரோ தான் ஆன்சர். 61. கொஸ்டின் நம்பர் 61. In a corner of the aisle sadly lamenting. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 64. I will soon move. You must be brought. I will soon move. You must be brought. I find for the Lady Miranda to have sight of the pretty person. Come, sir, follow me. Come, sir, follow me. Find out the speaker. Ariel. Ariel is the speaker for the question number 64. Next question number 65. The moon and stars looked down. The child crouching on a stone on the side of the dike. The child refers to Peter தான். பீட்டர் தான் சொல்லியிருப்பாங்க. அந்த சைல்டு க்ரௌச்சிங் அந்த ஸ்டோன் அந்த டைக்குன்னு வந்துட்டாவே அந்த 65க்கு வந்து இந்த ஆன்சரு. ஸோ கொஸ்டின் நம்பர் 65 வந்து பீட்டர். நெக்ஸ்ட் மிரண்டா அண்ட் செட் ப்ராஸ்பரோ, டெல் மீ வாட் யூ ஆர் லுக்கிங் அட் யாண்டர். யாண்டர்னா என்ன? அட் சம் டிஸ்டன்ஸ் இன் த டைரக்ஷன் இண்டிகேட்டர். லாங், ஒரு தொலைவில் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் அதை சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 67. ஐ மஸ்ட் நாட் லெட் தெம் பி ட்ரவுண்ட். ஸோ சொன்னது யார்? பீட்டர் தான் சொல்லியிருப்பார். அவங்களோட பேரண்ட்ஸை பார்த்து சொல்லியிருப்பார். அதாவது அவங்களாம் வீட்டில் இருப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க, அவங்க மூழ்கி போகிறத நான் வந்து அனுமதிக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். கொஸ்டின் நம்பர் 68. ஷூர்லி தட் இஸ் அ ஸ்பிரிட் லார்ட், ஹவு இட் லுக்ஸ் அபவுட். பிலீவ் மீ இட் இஸ் அ பியூட்டிஃபுல் க்ரீச்சர், இட் இஸ் நாட் எ ஸ்பிரிட். இட் ரெஃபர்ஸ் டு ஹூம். யாரை வந்து சொல்கிறாங்க? ஸோ பர்டிகுலராக ஃபெர்டினாண்டை பற்றி தான் சொல்கிறாங்க. ஃபெர்டினாண்ட் த டெம்பஸ்டில் சொல்லியிருப்பாங்க. ஷூர்லி திஸ் இஸ் எ ஸ்பிரிட் லார்ட், ஹவு லுக் இட் இஸ் அபவுட். பிலீவ் மீ இட் இஸ் அ பியூட்டிஃபுல் க்ரீச்சர், இட் இஸ் நாட் எ ஸ்பிரிட். ஸோ அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபெர்டினாண்டை பற்றி பேசியிருப்பாங்க. த ஆங்க்ரி வாட்டர்ஸ் மஸ்ட் ஸ்டே பேக் நவ். தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம். ஸோ த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட் is the answer for the question number 69, option C. Next question number 70. He has lost his companions and is wandering about to find them. He refers to lost his companion and wandering about to find them. Question number 70. Ferdinand தான் இதுக்கான ஆன்சர். Question number 71. Just then he heard a noise. It was the sound of trickle water. ஸோ ட்ரிக்கிள் வாட்டர்னு சொல்லிட்டாவே நமக்கு முடிஞ்சது லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட் தான். கொஸ்டின் நம்பர் 72. ஐ வில் டை யுவர் நெக் அண்ட் ஃபீட் டுகெதர். யூ ஷால் ட்ரிங்க் சீ வாட்டர், செல் ஃபிஷ் வித்தவுட் ரூட்ஸ் அண்ட் ஹஸ்க் எக்ரான்ஸ் ஷெல் வி யுவர் ஃபுட். தூக்கி கடலில் போட்டுருன்னு சொல்லிட்டு மிரட்டுது. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 72. எஸ், ப்ராஸ்பரோ தான் மிரட்டியிருப்பார். ஃபெர்டினாண்ட் வந்து மிரட்டியிருப்பார். ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 72, ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 73. ஐ வாண்ட் யூ டு கோ அக்ராஸ் த டைக் அண்ட் டேக் தீஸ் கேக்ஸ் டு யுவர் ஃப்ரெண்ட் த பிளைண்ட் மேன். ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர். மதர். பீட்டர்ஸ் மதர் இஸ் த ஸ்பீக்கர். கொஸ்டின் நம்பர் 73, ஆப்ஷன் சி.
Next வந்து question number 74. One word more will make me chide you girl. Chide அப்படின்னா வந்து கோவப்படுறது அந்த மாதிரி இருக்கும். ஸோ 74 ஆப்ஷன் இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கோல்டு, ஜஸ்டிஸ், அப்ரைட், ஆல் ஆஃப் தி அபோவ். ஆப்ஷன் டிங்கிறது எல்லாமே ஒரே மீனிங் தான். ஸோ ஆப்ஷன் டி. 75th fill in the blank with suitable option. ஸோ Holland is a country where which of the following land lives below the sea level? Only great walls called dikes keep North Sea பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆப்ஷன் பி. From rushing in a flooding landன்னு சொல்லியிருப்பாங்க. Question number 75. Next question number 76. What an advocate for imposter. What an advocate for imposter. The word imposter denotes the Ferdinand தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா மிரிண்டா கிட்ட ப்ராஸ்பரோ பேசிகிட்டு இருப்பார். அப்படி பேசிகிட்டு இருப்போம் மிரிண்டா வந்து ஃபெர்டினாண்டுக்காக வந்து பணிந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ இந்த ஏமாத்துக்காரனை பற்றியா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி இம்போஸ்டர். அப்போ ஃபெர்டினாண்டை பற்றி தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. Question number 77. Consider the following pair. Isaac Newton, My Reminiscence, Women on Platform number 8. ஸோ வந்து Women on Platform number 8 வந்து ரஸ்கின் பாண்ட் எழுதுனது. ஸோ மற்றது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்துருக்கோம். Question number 77. Question number 77 பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் மட்டும் தான் சரியாக புரிஞ்சிருக்கு. ஸோ எஸ் கரெக்டு தான். ஓகே. ஸோ இவங்க கேட்டிருக்கிறது இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது கரெக்டு. ஸோ அதை ஃபஸ்ட்டு கவனிச்சுமாவே தெரியும். நான் கரெக்ட்லி மேட்ச்டுன்னு நினச்சிட்டேன். ஸோ இன்கரெக்ட்லி மேட்ச்டு தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஒன் ஒன்லி இன்கரெக்ட்லி மேட்ச்டு. ஆப்ஷன் 77. Question number 77. Next question number 78. My affections are most humble. I have no wish to see a goodlier man. Identify the speaker. இதை பார்த்தோன்னே சொல்லிட முடியும். மிரிண்டா is the speaker for question number 78. Option D. Next question number 79. Consider the following pair. The Cat and the Painkiller, Mark Twain. Water Elixir of the Life, Satsivi Raman. So the Grisly couple, Arthur Gann, Doc Hill. ஸோ இதை வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 79. ஒன்லி 2 pairs. அவங்க கேட்டிருக்கிறது கரெக்ட்லி மேட்ச்டு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒன்லி 2 pairs அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஈவன் வந்து நமக்கு வந்து நோஸ் ஜுவல்லு, பர்த்டே லெட்டர் இதெல்லாமே நமக்கு கொஸ்டினில் இருந்தாலும் ஸோ வில்லியம் டெம்பிள் ஹார்னடே என்பவர் ரொம்ப முக்கியமானவர். ஸோ அது வந்து நம்ம பார்க்க முடியுது. கேட் அண்ட் பெயின்கில்லர், மார்க் ட்வைன், சிவி ராமன் ரொம்ப முக்கியமானவர். வில்லியம் டெம்பிள் ஹார்னடே. ஸோ ஆப்ஷன் பி 79க்கு. நெக்ஸ்ட் 80. ப்ராஸ்பரோ செட், யூ ஹாவ் நோ பவர் டு டிஸ்ஒபே மீ. Here you denotes no power disobey me. Prospero said. யாரை பார்த்து சொல்கிறார்? Here you denotes Ferdinand. Question number 80. Yes, absolutely correct. Question number 81. The little hero of Holland, Mary Mabs Dodge, dying detective, Arthur Conan Doyle, லேர்னிங் த கேம், சச்சின் டெண்டுல்கர். இதில் இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர் எத்தனை அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ நன் ஆஃப் தி அபோவ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 82. Prussia then consisted of what now are the nations are. ஸோ எதெல்லாம் ப்ரஷ்யா வந்து வச்சுருக்கு? ஜெர்மனி, போலண்டு, பார்ட் ஆஃப் ஆஸ்ட்ரியா. இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து அப்போதைய ப்ரஷ்யான்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ 82. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 83. His first flight, The Tempest, The Last Lesson. ஸோ கொஸ்டின் நம்பர் 83. இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்களா? என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட்லி மேட்ச்டு பேர் கேட்டிருக்காங்க. 3 pairs are correctly matched. கொஸ்டின் நம்பர் 83. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 84. Prussians defeated and the French and the districts of Dash fell into the hands of Prussians. So Alsace and Lorraine.
இதான் வந்து இருக்கும். லாஸ்ட் லெசனில் சொல்லியிருப்பாங்க. ஆப்ஷன் சி 84க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 85. Who was the French novelist and short story writer? Who was the French novelist and short story writer? Question number 85க்கு Alphonse Daudet. Next, M. Hamel had said that he would question students on participles. Question number 86, option C. Question number 87. Fill in the blank with suitable answers. The birds are chirping at the edge of the woods and open field back of the sawmill. Dash soldiers were drilling. So, the Prussian soldiers தான். Prussian soldiers, option C. Next, question number 88. Then he turned to the blackboard. He took a piece of chalk and bearing on with all his might, he wrote a large as he could. That is called Vive la France. Vive la France na long live France in artham. Question number 89. Fill in the blank with the suitable options. When I passed a dash, there a crowd in front of the bulletin board. Crowd வந்து இருக்கு. Crowd. ஸோ அவர் வந்து டவுன் ஹாலை வந்து தாண்டி போகும்போது இதை வந்து பார்த்துருப்பார். கொஸ்டின் நம்பர் 89, த டவுன் ஹால் இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 19, அட் த சேம் மொமெண்ட் த ட்ரம்ப்லெட்ஸ் ஆஃப் Prussians ரிட்டர்னிங் ஃப்ரம் த ட்ரில் சவுண்டட் அண்டர் அவர் விண்டோஸ். த ட்ரில் அப்படின்னா இங்கே என்ன அப்படின்னு கேட்டால் எக்ஸசைஸ் இன் மார்ச்சிங் தான் ட்ரில்லுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 91. ஐ தாட் டு மை செல்ஃப், will they make them sing in German, even pigeons? So identify the speaker. The speaker is Listil Franz. He spoke to himself. So ஒரு வேளை வந்து அந்த பிரஷியன்காரனுங்க வந்துட்டாங்களா, பீச்சியான்ஸ் கூட ஜெர்மன் லாங்குவேஜ்லேயே அவங்க கூவ சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருப்பார். Usually when the school began, there was a great bustle which could be heard out in the street. What is meant by bustle? Question number 92. Move in an energetic manner. So question number 93. How is it you pretend to be Frenchman and yet you can neither speak nor write your own language? Identify the speaker. M. Hamel in the last lesson. Question number 93, option A. Next one, question number 94. I had counted the commutation to get my desk without being seen. What is commutation? Commutation a great noise வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க. So option B. Next, question number 95. I won't scold you, little Franz. You must feel bad enough. See how it is. Every day we have said to ourselves, bah, I have plenty of time, I learn it tomorrow. And now you see where we have come out. Identify the speaker. The speaker is Mr. M. Hamel. So next, who was walking up and down with a terrible iron ruler of his arm? M. Hamel from the last lesson. Question number 97. Oh, how sorry I was not learning my lessons for seeking birds, eggs, or going sliding in the Saar. So Saar refers to, Saar அப்படின்னா என்ன அப்படின்னா லாஸ்ட் லெசனில் ஸோ ஒரு ரிவர் இருக்கும். ஸோ அந்த ரிவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் நடுவில் இருக்கும். ஸோ அவங்க அந்த பர்டிகுலர் இது சொல்லியிருப்பாங்க, நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரான்ஸுக்கும் வெஸ்டர்ன் ஜெர்மனிக்கும் இடையில் வந்து இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. ஆப்ஷன் சி. Question number 98. Go to your place quickly, little Franz. We were beginning without you. So identify the speaker, M. Hamel. Question number 98. Question number 99. Oh, the riches, that was what they had put up on the town hall. Identify the speaker. So the speaker of little Franz. 100. Don't go fast, Bub. You will go to your school in plenty of time. So time இருக்கு. Identify the speaker.
த வேக்டர் தான் வந்து பேசியிருப்பார். ஆப்ஷன் சி 100th கொஸ்டின் வந்து ஆப்ஷன் சின்னு வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஷின் பேப்பராக நம்ம பார்க்குறோம். நமக்கு கொஷினில் கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். கொஷின் நம்பர் 61 வந்து நம்ம சொல்லியிருந்தப்போ ஏரியல் தான் சரியான ஆன்சர். ஓகே, அது ஒரு கொஞ்சம் ட்விஸ்டான கொஷின் தான். ஸோ அதாவது ஃபெர்டினாண்ட் என்ன பண்ணுறாருங்கிறதுக்கு ஏரியல் சொல்லியிருந்த டைலாக் அது. அவர் ஒரு கார்னர் ஆஃப் ஐயில் இருந்தார். சேட்லி லேமேட்டிங் த லாஸ்ட் ஆஃப் த கிங் ஹிஸ் ஃபாதர். அவருடைய ஃபாதரை வந்து நினச்சி அவர் வந்து உருகிட்டு இருந்தார். அந்த இடத்துல ஹிஸ் ஃபாதர்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஏரியல் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி, ஹூ டிஸ்கிரைபிங் த கண்டிஷன் ஆஃப் ஃபெர்டினாண்ட், அதை வந்து சொல்லியிருப்பாங்க. 61க்கு எந்த சேஞ்சும் கிடையாது. ஏரியல்ங்கிறது சரியான ஆன்சருங்கிறது தான் நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஓகே, இப்போ 100 கொஸ்டினையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தடுத்த டெஸ்ட்டில் மீதி இருக்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.